ஸோ இன்றைக்கி நம்ம uiux சீரீஸில் பார்த்தீங்கன்னா யூசர் பர்சனை வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் பர்சனாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூசர் பர்சனானா என்ன, எதுக்காக வந்து யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். யூசர் பர்சனான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பெயின் பாயிண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இடையில நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ யூசரோட பெயின் பாயிண்ட்டே கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிடுவீங்க ஒரு சில நேரம். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான யூசர் பர்சன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு உங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா யூசர் பர்சனை வந்து யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூசர் பர்சனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிரைமரி ரிசர்ச்சான யூசர் சர்வேவோ யூசர் இன்டர்வியூவோ கண்டக்ட் பண்ணுவீங்க. இப்படி பண்ணுறப்ப பர்டிகுலர் யூசர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒருத்தருக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதுதான் உங்களோட ஒரு பயோடேட்டாவாக ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூசர் பர்சனாக நம்ம யூஎக்ஸ் டேர்மில் அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்களா, படிக்கிறாங்களா, ஸோ இவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குது, என்ன நீட்ஸ் இருக்குது, என்ன பெயின் பாயிண்ட்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, என்ன வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, எந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி காமனான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்கள பற்றி கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுவீங்க பர்சனாக. ஸோ இப்போ மல்டிபிள் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் பர்சனாஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பர்சனாஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஏன் பர்சனா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ணுறீங்க, ரீடிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து யார் யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். எந்த ப்ராப்ளமே ஃபிக்ஸ் பண்ணாமல் வெறும் டிசைன் மட்டும் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு யூஸ் கிடையாது. அதுக்காக பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் பர்சனா. இதை நம்ம வந்து கேஸ் ஸ்டடியிலே ஆட் பண்ணோம், ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடியில். ஸோ இப்போ நம்ம வந்து ராபின்ற ப்ரோக்கிட்ட வந்து யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி பர்சனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் யூசர் பர்சனா. ஸோ அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் டேரெக்டாக போய் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு காமனான பர்சனாக தான், டார்கெட் ஆடியன்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ அவங்ககிட்டே வந்து நான் வந்து நம்ம ஆப்புக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அவங்களோட பிரைமரி இதை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணுமே தவிர நம்மளா வந்து ஓனாக வந்து கண்டென்ட்டை வந்து உருட்டி விடக்கூடாது பர்சனாக பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் மெயின். ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் கோல்ஸ் இருந்துச்சு, பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ என்ன நீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்டில். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கேஸ் ஸ்டடி அப்போ தான் நான் வந்து ஒரு ஃபைனல் ப்ராசஸ் வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா வெறும் வீடியோக்காக மட்டும்தான். கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வரும், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து யூசர் பர்சனாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட நேம் குணால், uiux டிசைனர் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா uiux கேஸ் ஸ்டடி வந்து என்டையர் ஆப்பை வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு. இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு uiuxல என்னென்னலாம் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வளவலான்னு பேசாமல் டேரெக்டாக பர்சனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பர்சனா. ஸோ நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம் அவங்ககிட்ட ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்வியூ மாதிரி. ஸோ அதில் வந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக போடுறது தான் பார்த்திங்கன்னா பர்சனான்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ், நேம் என்ன, ஏஜ் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன, ஆக்குபேஷன் என்ன, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் கோல்ஸ், யூசர் நீட்ஸ், யூசர் பெயின் பாயிண்ட்ஸு, இன்ட்ரெஸ்ட் என்னது, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ என்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேவரட் ஆப் எது, ஸோ அதெல்லாம் பற்றி கலெக்ட் பண்ணுவோம் இன்டர்வியூ அப்போ. ஸோ அதெல்லாம் பற்றி நான் வந்து போட்டிருக்கேன். கோல்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ரிவார்டிங், நல்ல ஒரு கரியருக்கு வந்து அவங்களுக்கு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கோல்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இன்டர்வியூவில் சொன்னதை நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து போட்டு வச்சுருக்கோம் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் மைண்ட் செட் ஆஃப் கியூரியாசிட்டி அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட நீட்ஸ், ஸோ கோல்ஸை பொறுத்து தான் நீட்ஸும் வரும், ரொம்பவே ஒரு சிமிலராக தான் இருக்கும். கைடன்ஸ் ஆன் இன்டிமேண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பில்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ரிவார்டிங் கெரியர். இதில் பார்த்தீங்கன்னா இன்டிமேண்ட் ஸ்கில்லை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஜுகேஷன் ஆப் வந்து ரீடிசைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்சனாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ஃபேர் காம்பன்சேஷன், ஒரு நல்ல காம்பன்சேஷனோட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும், ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பெயின் பாயிண்ட்ஸ்னு வரப்போ ஸ்கில்ஸ் ஆரண்ட் லீடிங் டு கரியர் ப்ராக்ரஸ். ஸோ ஸ்கில் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அது வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேது, அந்த ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரகிளிங் ஃபார் அ கம்ஃபர்டபுள் லைஃப் டியூ டு ஜாப் லிமிடேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா ஈஸி பண்ணிருக்காங்க 3rd இயரு. ஸோ இப்போ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஜாப் லிமிடேஷன்ஸ்னால ஹைரிங்லாம் இப்போ போகிறது கிடையாது நார்மலாகவே. ஸோ அதனால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3rd பார்த்திங்கன்னா வாண்ட் டு கீப் லேர்னிங் பட் ஃபீலிங் ஸ்டக். லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் ஸ்டக் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எது இதில் இருக்குதுன்னு நம்ம வந்து கேதர் பண்ணணும் கொஞ்சம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 70% பார்த்திங்கன்னா டிசைனிங்கும், ஸோ நெக்ஸ்ட் 30% பார்த்திங்கன்னா அதர் டொமைன்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளாம் அசியூம் பண்ணுறது தான்.
இது எப்படி நான் அசியூம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே லைட்டாக கான்வர்சேஷன் மாதிரி பண்ணோம். ஸோ அதில் வந்து அவங்க கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து டிசைன் படிக்கிறதுல வந்து ஒரு டிசைன் படித்தா ஜாப் கிடைக்குமா ஈஸியாக அப்படின்னா அதர் டொமைன்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நானே இருந்தாலும் இன்னொருத்தவங்ககிட்ட நான் அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நான் கேட்பேன். யூஸ்வலாகவே அது எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ அதை வச்சு ஒரு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து ஒரு டோனட் சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸும் அவங்களோட ஒரு ஃபேவரட் ஆப்பும் என்னென்னு பார்த்துருக்கேன். லிங்க்டினும் யூடியூபும். ஸோ இதுவுமே நான் வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கல, அவங்க சொன்னதை வச்சு நான் வந்து கேதர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பர்சனலாக வந்து எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் பர்சனாக. ஸோ இவங்ககிட்ட வந்து நம்மளோட ஐசிடிசி ஆப்க்கு வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து அவங்ககிட்ட இருந்து கேதர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோனா பிரெயின் ஸ்டார்மிங்கில் வந்து பேசியிருப்பேன். இந்த மாதிரி லைவ் லொகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் நம்ம யூசர் பர்சனால் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஆட் பண்ணுறதுனா அவங்கள பற்றின ஒரு சின்ன கோர்ஸோ ஸோ தனியாக இன்ட்ரெஸ்ட்டுன்னு தனியாக வந்து ஒரு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. ஸோ இது மட்டும் இருந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது தான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூசர் பர்சனை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையோ என்னோட இன்ஸ்டாகிராம்லையோ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு uiux டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளானில் இருக்கீங்கன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ அந்த கண்டென்ட் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Gunal. Bye.